இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக மட்டும் ஸோ தயவு செஞ்சு நாம் தமிழர் கட்சி யாருன்னா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், சீமான் அண்ணா யார் புதுசாக கட்சி தொடங்கினாலும் அவங்களுக்கு எதுதான் போர், அவங்களுக்கு எதிராக போகுது. ஃபஸ்ட்டு விஜயகாந்த் கட்சி தொடங்கினாது, அவருக்கு எதிராக போகுது அப்படின்னாது. அடுத்து ரஜினி கட்சி தொடங்குற மாதிரி இருந்தது, உடனே அவருக்கு எதிராக போகுது. இப்போ விஜய் அண்ணா கட்சி தொடங்கியிருக்காது, உடனே மேடையில் அவருக்கு எதிராக போகுது. இல்லை உங்களோட நோக்கம்தான் என்ன? எதுக்கு நீங்கள் கட்சி தொடங்குனீங்க? என்னோட கேள்வி என்னென்னா, என்டிகே எதுக்கு கட்சி தொடங்குனீங்க? நீங்கள் கட்சி தொடங்கினது எதுக்கு? ஆட்சியில் இருக்கிறவங்கள வெளியேற்றிட்டு நீங்கள் வரணுன்னா, ஆட்சியில் இருக்கிறவங்கள வெளியேற்றத்துக்காக தான் எல்லாருமே புதுசாக கட்சி தொடங்குறாங்க. நீங்கள் ஏன் புதுசாக கட்சி தொடங்குறவங்க கிட்ட போய் சண்டை போட்டுட்ருக்கீங்க? நீங்கள் ஏன் சரி உங்களால் சேர்ந்து வேலை செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் தனியாக நின்று வேலை செஞ்சுட்டு போங்க, அவங்கள எதிர்த்து நீங்கள் பேசுங்க. அதை விட்டுட்டு யார் புதுசாக வந்தாலும் அவங்கள அடிச்சிட்டு இருக்கீங்களே, எனக்கு இதுதான் ஒன்றுமே புரியல. இந்த சீமான் அண்ணா கிட்ட எனக்கு புரியாத விஷயம் இதுதான். இந்த இதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? முதல்ல இந்த நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்த தொண்டர்கள்கிட்ட இந்த விஷயத்துக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? நீங்கள் யாரை எதிர்த்து நிற்கிறீங்க? நீங்கள் யார் ஆளுங்கட்சியாக இருக்காங்களோ அவங்கள தான் எதிர்த்து நீங்கள் செய்யணும், எது பண்ணுறதா இருந்தாலும். அதை விட்டு ஆளுங்கட்சியை எதிர்க்கிறவங்கள நீங்கள் எதிர்த்துட்டு இருக்கீங்களே, இதுக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு போங்க. நீங்கள் எந்த நாம் தமிழர் கட்சியில் பல வருஷம் இல்லை, எத்தனை வருஷம் தொண்டர்களாக இருந்தாலும் சரி, இதுக்கு ஒரே ஒரு இதுக்கு நீங்கள் பதில் மட்டும் சொல்லிட்டு போங்க தெய்வங்களா. சரிங்களா? இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு பதில் தெரிஞ்சால் சீமான் நான் சொல்கிறதெல்லாம் நல்லதுன்னு நீங்கள் ஏற்றுக்கோங்க. இல்லைனா தயவு செஞ்சு அவருக்கு ஒரு கும்பிட்டு போட்டு கிளம்பிட்டே இருங்க. இதுக்கு மேலேயும் அவரெல்லாம் நீங்கள் நம்பிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா